தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அப்துல் ஹக்கீம். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இந்திய திருநாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் தமிழக அரசை பார்த்து, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். ஊழலை மறைப்பதற்காகத்தான் இவர்கள் மொழி துவேஷத்தை பரப்புகிறார்கள், நாட்டை துண்டாட நினைக்கிறார்கள், மொழியை வைத்து நாடு முழுவதும் விஷத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கடுமையான வார்த்தைகளோடு ஒரு பயங்கர ஒரு விமர்சனத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் இவ்வாறான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். யார் துண்டாடுகிறார் இந்த நாட்டை? வலதுசாரி பாரதிய ஜனதாவினுடைய சித்தாந்தத்தை கொண்ட பாரதிய ஜனதாவா அல்லது திராவிட முன்னேற்ற கழகமா? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது 23 ஆண்டு காலம் இந்த தமிழக மண்ணிலே. ஏதேனும் ஒரு சமூகத்திற்கு எதிராக துவேஷ பேச்சோ அல்லது ஒரு ஒரு இனத்தாருக்கு எதிரான ஒரு வன்முறை தாக்குதலோ, ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு வன்முறை தாக்குதலோ, அப்படியே ஏதேனும் அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, ஒரு பயஸ்டான ஒரு சிச்சுவேஷன் இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே நடந்ததாக நீங்கள் ஆதாரத்தை எடுத்துக்காட்ட முடியுமா? இவையெல்லாம் திட்டமிட்டு ஒரு சில அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டன கடந்த காலங்களிலே. அவை அனைத்தும் பாரதிய ஜனதா மற்றும் RSS சங் பரிவார அமைப்பினரால் அசாதாரண சூழ்நிலை திட்டமிட்டு அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக நடத்தப்பட்டிருக்குமே தவிர தமிழக மண்ணிலே தமிழக மண் ஒரு அமைதி பூங்காவாக எல்லோருக்குமான ஒரு வாழ தகுந்த ஒரு பூமியாகத்தான் இந்த மண் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நாங்கள் பலமுறை இருமுறை கொள்கை சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதிகளும் சரி, இடதுசாரி தோழர்கள், நடுநிலை சிந்தனையாளர்கள், ஜனநாயகவாதிகள் பலரும் இதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஒருபோதும் இந்தியை நாங்கள் எதிர்ப்பதில்லை, இந்தி திணிப்பைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்தி பிரச்சார சபாவிலே அதிகம் மாணவர்கள் படிக்கக்கூடியது தென் மாநிலத்திலே, குறிப்பாக தமிழகத்தில் தான். தமிழக ஆட்சியாளர்கள் அந்த பாலிசி, இந்தி படிப்பதற்கு பாலிசிக்கு எதிராக இருந்தார்கள் என்று சொன்னால் எப்படி அவர்கள் படிக்க ஒத்துழைப்பார்கள்? இப்போ யார் நாட்டை துண்டாட விரும்புகிறார்? மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் ஏன் இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது இப்படியான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 1959 அப்போதைய பிரதமராக இருந்த முன்னாள் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார், இந்தி பேசாத மாநிலங்களுக்கு நாங்கள் அவர்கள் இந்தி விரும்பும் வரை நாங்கள் திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை சட்ட வடிவமாக கொண்டு வருவதற்கு இந்திய தேசிய காங்கிரசினுடைய அரசு அது ஒத்துழைக்கவில்லை, முன்வரவில்லை. அதனாலதான் இங்கே ஒரு மொழி போர் வெடித்தது 64, 65. 1938 நம்ம பார்த்துருப்போம். முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்த போது பள்ளியிலே இந்தி மொழியை கட்டாயமாக்கினார். அப்போது தமிழர்கள் நம்ம எழுச்சியுடன் நின்று நம்ம ஒரு திணிப்புக்கு எதிராக இருந்தோம். இது நம்ம வரலாறு. ஒரு மொழியை திணிப்பதற்குத்தான் நாங்கள் எதிராக இருக்கின்றோம், அதை படிப்பதற்கு எதிராக இல்லை என்பது பலமுறை சொல்லி அது நிரூபணமாயிற்று. நான் இங்க சில விஷயங்களை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது நம்முடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் தமிழ்நாடு மாதிரியான சவுத் ஸ்டேட்ஸ்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு வளர்ச்சிக்கான விஷயத்தையும் சரி, கச்சத்தீவை பற்றிலாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசினார். பிறகு அடுத்த கட்டம் வரும்போது உளவுத்துறையிலிருந்து பின்னடைவான தகவல்கள்லாம் வந்தபோது அப்பட்டமாக துவேஷ பேச்சுக்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவினுடைய பிரதிநிதிகளாக இருக்கட்டும், ஏன் பிரதமர் அவர்களே நீங்கள் வெளிப்படுத்தினீர்களா இல்லையா? இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா? இது நாட்டை துண்டாடக்கூடிய செயல் இல்லையா? உங்களுடைய மங்கள் அதாவது தாலியை கூட அறுத்து, இந்துக்களுடைய தாலியை கூட அறுத்து இஸ்லாமியர்களுக்கு அதை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மாண்புமிகு பிரதமர் அவர்களே நீங்கள் பிரச்சாரத்திலே நீங்க சொல்லவில்லையா? தெலுங்கானாவிலே பிரச்சாரம் செய்கிறார் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள். அதுக்கு என்ன சொல்றாரு? இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று சொன்னால் அது தடை செய்யப்படும், ரத்து செய்யப்படும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆந்திராவில் உங்களால் அந்த பிரச்சாரம் செய்ய முடிஞ்சிச்சா? CAA போராட்டம் வெடித்தது. இந்த நாட்டினுடைய
மத சிறுபான்மையினருக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை. டெல்லியிலே என்ன நடந்தது? டெல்லியிலே என்ன மாதிரியான எத்தனை ஷாஹின் பாக்குகள், துப்பாக்கி சூடுகள், வன்முறைகள் நடந்தது? இதெல்லாம் அந்த மக்கள் செய்தார்களா அல்லது திட்டமிட்டு யாரால் நடத்தப்பட்டது அந்த வன்முறைகள்? நாடு முழுவதும் சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதே. அப்ப அதுவெல்லாம் நாட்டுக்கு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தியதா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி நிலைநாட்டப்பட்டதா? அல்லது இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்த நாட்டை துண்டாடும் விதமாக பாரதிய ஜனதாவுடைய அரசு செயல்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதன் மூலம் எழுப்பப்படுது. என்சிஆர்பியினுடைய தரவுகளின்படி இந்த 11 ஆண்டு கால பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியிலே கிட்டத்தட்ட 4720 கலவரங்கள், மத கலவரங்கள் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது. எத்தனை கலவரங்கள், எத்தனை வன்முறை சம்பவங்கள் நம்மளால அடிக்கொண்டே போயிட்டு இருக்க முடியும். இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே, பிஜேபி ஆட்சிக்கு வந்த புதுசுலேயே மாட்டுக்கறி சாப்பிட்டாருன்னு சொல்லி முகமது பின் அஹ்லாக் என்கிற ஒரு இஸ்லாமியர் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் அவர் சாப்பிட்டது என்ன? மாட்டுக்கறியா? இல்ல, ஆட்டுக்கறி தான் சாப்பிட்டிருக்காரு. ஆட்டுக்கறி சாப்பிட்டவர் மாட்டுக்கறி சாப்பிட்டார் என்ற பெயரிலே வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு அவர் படுகொலை செய்தார். இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை இல்லையா? மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷா அவர்களே. மேலும் இவர்கள் அவ்வப்போது தமிழ் மொழியை ரொம்ப போற்றுவாங்க. அதாவது பிரதமர் அவர்கள் ஐநா சபையிலே கூறிவிட்டார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று. செல்லும் இடமெல்லாம் திருக்குறளை அவர் பெருமை சேர்க்கிறார், வள்ளுவரனுடைய பெருமை பேசுகிறார், தமிழினுடைய தொன்மையை பேசுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருபோதும் தமிழை நீஷபாசை என்று குறிப்பிட்ட சங்கராச்சாரியாரை அவர்கள் கண்டித்தது கிடையாது. தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த முன்னோடியா இருக்கக்கூடிய எம்பியாகவும் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தமிழர்களே பொறுக்கி என்று குறிப்பிட்ட பொழுது அவர்கள் கண்டிப்பது கிடையாது. தமிழை நாங்கள் போற்றுகிறோம், தமிழ்தான் மூத்த மொழி அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா சமஸ்கிருதத்திற்கு நீங்கள் ஒதுக்கிய நிதி எவ்வளவு? சமஸ்கிருதத்தை இந்த இந்திய திருநாட்டிலே எத்தனை பேர் பேசுகிறார்கள்? கிட்டத்தட்ட 25,000 கூட எண்ணா கூட வராது. ஆனா அந்த மொழிக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய நிதி, நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் 1438 கோடி நீங்கள் ஒதுக்கியிருக்கிறீர்கள். ஆனால் கிட்டத்தட்ட 10 கோடி தமிழர்கள் வாழக்கூடிய, தமிழர்கள் தங்களுடைய உயிராக நேசிக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு வெறும் சொற்பம் 74 கோடி நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் என்று சொன்னால், நீங்களா தமிழுக்கும் சரி, பிராந்திய மொழிகளுக்கும் சரி வளர்க்க வேண்டும், அது உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுபவர்களா? நீங்கள் இந்தியை தீர்த்துதானே வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிராந்திய மொழிகள் அழிந்து போயிருக்கிறது. ராஜஸ்தானிலே லோக்கல் மொழி கிடையாதா? பீகாரிலே போஜ்புரி கிடையாதா? பஹாரி கிடையாதா? உத்தரப்பிரதேசிலே மைத்திலி கிடையாதா? ஒடிஷாவிலே ஒடியா மொழி கிடையாதா? இவனுடைய தனித்தன்மை எல்லாம் என்னவானது? நாங்கள் இவ்வளவு காலம் போராடி நாங்கள் ஒரு மொழி கொள்கையை திணிக்க விடாமல் இருந்ததனுடைய விளைவாகத்தான் தமிழ் மொழி ஏதோ ஒரு உயிர்ப்புடன் ஒரு செம்மொழியாக திகழ்கிறது. எல்லாவற்றும் மேலாக நாட்டை துண்டாடுகிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன் வச்சிருக்கிறார். ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவோ அல்லது நம்முடைய இந்திய மக்களுக்கு எதிராகவோ என்ன பேசிவிட்டார் என்று அமித்ஷா அவர்கள் தான் வரக்கூடிய காலங்களில் சுட்டி காட்டணும். ஆனால் டெல்லியில சாதுக்கள் பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட் என்ன? இனி இந்த இந்திய திருநாட்டிலே அரசியலமைப்பு சட்டம் அபாலிஷ் செய்யப்பட வேண்டும். அங்கே இனி அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் என்பது இனி இங்க கடைபிடிக்கப்படக்கூடாது. இங்கு இனிமே சனாதன தர்மத்தின்படி, மனு சாஸ்திரத்தின்படி தான் இங்க ஆட்சியை நடத்த வேண்டும் அப்படின்னு அப்பட்டமாக டெல்லியிலே சாதுக்கள் பிரஸ் மீட் வைக்கிறாங்க. இதற்கு பாரதிய ஜனதாவிடமிருந்து, RSS இடமிருந்து, பஜ்ரங் தளிடமிருந்து, விஸ்வ இந்து பரிஷத் எத்தனை அமைப்புகள் இருக்கிறது அல்லவா? அவர்களிடத்திலிருந்து ஏதேனும் கண்டனம் வந்ததா? ஏன் வராது? ஏனென்றால் உங்களுடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடிய சாவர்கரிலிருந்து, ஹெட்கேவரிலிருந்து இவர்கள் எல்லாம் இந்த கொள்கையில் தான் இருந்தார்கள். அம்பேத்கரனுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகத்தான் அவர்கள் இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே திரு அமித்ஷா அவர்கள் இவ்வாறான கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாரு. இது கடுமையான ஒரு வாதங்களா இருக்கிறதுனால பாரதிய ஜனதாவிடம்
வலதுசாரிகளிடம் இந்த கேள்விகளை நம்ம வந்து முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு தமிழகம். அவர் நம்முடைய ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமான ஒரு முதல்வர். அவர் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு போட்டவர்களுக்காகவோ, திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்காகவோ அல்ல. அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரை இவ்வாறாக ஒரு கடுமையான ஒரு சொல்லாடலோடு மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைக்கிறார் என்றால், இவ்வளவு வாதங்களை வச்சிருக்கோம், குறிச்சு வைங்க, குறிச்சு வச்சு இதுக்கெல்லாம் வந்து நீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு தார்மீகத்தோடு இந்த கேள்வியை எழுப்பி தமிழ் நியூஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்துங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்க. நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.